ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா உண்மையான வருமானத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எவ்வளோ நேரம் கிடைச்சாலும் உண்மையான வருமானத்தை சம்பாதிங்க. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உங்களுடைய வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தாலும் காரியங்களை செய்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு தந்தையினுடைய நினைவில் இருக்கிறது தான் உண்மையான வருமானம். இதில் எந்த ஒரு சிரமமும் உங்களுக்கு இல்லை. பாபா இன்னைக்கு ஞானத்தினுடைய விஷயமாக சொல்கிறாங்க. குழந்தைங்க, நீங்கள் சத்தியுகத்தில் இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தீங்க. ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடமும் இருந்தது, தூய்மையினுடைய கிரீடமும் இருந்தது. எப்போ நீங்கள் தூய்மை இழக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தூய்மையினுடைய கிரீடம் காணாமல் போயிடுது. ஒற்றை கிரீடதாரிகளாக நீங்கள் ஆயிடுறீங்க. உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்த நீங்கள் பிறவி எடுத்து எடுத்து ஒற்றை கிரீடதாரிகளாக மாறிடுறீங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. சிவாச்சாரியாராக இருக்கக்கூடிய தந்தை ஞான கலசத்தை தாய்மார்கள் மீது இப்போ வைக்கிறாரு. இந்த சங்கம யுகத்தில் ஞானத்தினுடைய கலசத்தை தாய்மார்களுக்கு கொடுக்குறாரு. இதனுடைய அடையாளமாக தான் ஞானத்தை லக்ஷ்மிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஞான கலசம் லக்ஷ்மிக்கு காமிக்கப்பட்டிருக்குது பக்தியில. இந்த நேரத்துல பாபா தாய்மார்களுக்கு இந்த ஞானத்தினுடைய கலசத்தை கொடுப்பதை தான் பக்தியில அந்த மாதிரி காமிக்கப்பட்டிருக்குது. குழந்தைங்க, நீங்க இப்போ கோவிலுக்கு தகுதி உடையவர்களாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஞான கடலாக இருக்கக்கூடிய தந்தையே இப்போ இந்த ஞானத்தை இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் இப்போ நீங்க கேட்கணும். மற்றவர் சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. மற்ற குருமார்கள் சொல்றதோ இல்லை மற்ற சாஸ்திரங்களை படிக்கிறதோ தேவையில்லை. இறைவனுடைய ஞானத்தையே கேட்கும் பொழுது அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க, ஞானத்தை யுத்தம் அப்படின்னு சொல்றது கிடையாது. யோகத்துல தான் யுத்தமே நடக்குது. ஆனா நீங்க எந்த அளவுக்கு யோக பவரை உங்களுக்குள்ள நிறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாயாவனுடைய அடியிலிருந்து நீங்க தப்பிக்கப்படுவீங்க. மேலும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவீங்க. தேக அபிமானத்துல வரமாட்டீங்க. எப்பயுமே நீங்க ஆத்மா அபிமானியாகவே இருப்பீங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது யோகா தான். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக நீங்க இங்கே தான் ஆகணும். சில குழந்தைங்க உறுதிமொழி கொடுத்த பிறகு அதன்படி நடக்க முடியறதில்ல. பாபா சொல்றாங்க, என்ன நீங்க நினைக்கல அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் விகர்மங்கள் எப்படி விநாசம் ஆகும். ஆகையினால முயற்சி செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ என்ன நினைவு செய்யுங்க. அப்போதான் நீங்க தூய்மையான ஆத்மாவா ஆக முடியுங்கிறாங்க. இது போல நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு முரளியை நாம் கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 22/9/2022 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் அதில் உண்மையான வருமானத்தை சம்பாதியுங்கள். போகும்போதும் வரும்போதும் காரியங்களை செய்யும் போதும் தந்தையின் நினைவில் இருப்பதே உண்மையான வருமானத்திற்கு ஆதாரம். இதில் எந்த சிரமமும் இல்லை. கேள்வி: எந்த குழந்தைகளிடம் ஞான வெளிச்சம் இருக்கும் அதன் அடையாளங்களை சொல்லுங்கள். எந்த குழந்தைகளிடம் ஞான வெளிச்சம் இருக்கும் அதன் அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: யாரிடம் ஞான வெளிச்சம் இருக்குமோ அவரது அனைத்து கர்ம இந்திரியங்களும் குளிர்ந்துவிடும். சஞ்சலங்கள் முடிந்துவிடும். மனநிலை ஒரே ரசனையில் இருக்கும். பண்பட்ட நடத்தை இருக்கும். மற்றும் ஒரு கேள்வி: சிவபாபாவின் நினைவு புத்தியில் சரியாக இல்லை என்றால் ரிசல்ட் என்னவாகும்? சிவபாபாவின் நினைவு புத்தியில் சரியாக இல்லை என்றால் ரிசல்ட் என்னவாகும்? பதில்: நிச்சயம் ஏதாவது விகர்மம் ஏற்படும். தன் மூலமாக விகர்மம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை கூட புத்தியால் உணர முடியாது.
தந்தையின் கட்டளையை ஏற்காத காரணத்தால் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைய பாடல் கடைசியில் அந்த நாள் வந்தது என்று. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார் என்ற உத்திரவாதம் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணரை எல்லையற்ற தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். இந்த பாடலை இங்குள்ள சினிமாக்காரர்கள் தயாரித்திருக்கிறார்கள். மகாராஜாதி ராஜா என்று ஸ்ரீகிருஷ்ணரை தான் சொல்கிறார்கள். நான் அப்படி ஆவதில்லை. குழந்தைகள், உங்களை அப்படி மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். அதனால் இந்த பாடல்களில் இருந்தும் ஏதோ கொஞ்சம் அர்த்தம் வருகிறது. எல்லையற்ற தந்தை நிச்சயம் ஏழை பங்காளனாக இருக்கிறார். எந்த பாரதத்தை செல்வந்தராக மாற்றி இருந்தாரோ அந்த பாரதம் இப்போது ஏழையாக மாறிவிட்டது. பாரதத்திலேயே அவரது பிறப்பு ஏற்படுகிறது. மற்ற எங்கும் அவரது பிறப்பை பற்றி பாடப்படவில்லை. அங்கே பூஜை செய்கிறார்கள். எந்த நாட்டிலும் இந்த சித்திரம் இருக்கிறது. பாபாவுடைய சித்திரம் எல்லா நாட்டிலுமே இருக்கு. ஆனால் ஜென்மம் இங்கேதான் ஏற்படுகிறது. பாரத பூமியில தான் அவருடைய பிறப்பு ஏற்படுது. அதே போல கிறிஸ்துவின் பிறவி வேறு ஏதோ இடத்தில் நடந்தது. ஆனால் அவரது சித்திரம் இங்கும் இருக்கிறது. அதனால் பாரதத்தை காட்ஃபாதரின் ஜென்ம பூமி என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ஈசனை சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள். முன்னர் உங்களுக்கும் தெரியாமல் இருந்தது. நாம கூட எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தோம். பாரதம் பதேத பாவனர் பரம்பிதா பரமாத்மாவின் ஜென்ம பூமி என்பதை இப்போது அறிந்திருக்கிறீர்கள். பரமாத்மா ஜென்ம மரணத்திலிருந்து விலகி இருக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி மரணத்திலிருந்து விலகி இருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மரணத்திலிருந்து விலகி இருக்கிறார் தான். ஏனென்றால் அவருக்கு சொந்த சரீரம் இல்லை. மற்றபடி ஜென்மம் ஏற்படுகிறது தானே. நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். என்னுடைய தெய்வீக பிறவி இல்லையா, அவர் எடுக்கக்கூடிய பிறவி தெய்வீகமானது. பிறக்கிறாரு. ஆனா மற்றவர்களை போல கர்ப்பத்துல வந்து பிறக்கிறது இல்லை. அவர் பிறக்கிறதே தெய்வீகமானது. மற்ற மனிதர்கள் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்து பிறகு குழந்தையிலிருந்து பெரியவராக ஆகிறார்கள். நான் அப்படி ஆவதில்லை. கிருஷ்ணர் தாயின் கர்ப்பத்திற்கு போகிறார். சிறியவரிலிருந்து பெரியவராகிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் தனது தாயின் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்து பிறவி எடுக்கிறது. இது மனிதர்களின் விஷயமாக இருக்கிறது. மனிதர்களே ஏழையாகவும் மனிதர்களே தலைக்கிரீடமாகவும் மாறுகிறார்கள். ஏன் மனிதர்கள் தான் உயர்ந்த நிலைக்கு போறாங்க, அதே மனிதர்கள் தான் கீழே வந்துடுறாங்க. ஆனா பரமாத்மா அந்த மாதிரி ஆகிறது இல்லை. அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு. பாரதம் சத்தியுக ஆரம்பத்தில் இரட்டை கிரீடத்தோடு இருந்தது. பவித்திரத்தின் அடையாளம் இருக்கிறது. தூய்மையினுடைய கிரீடம் தான் பவித்திரத்தினுடைய அடையாளம். பவித்திர கிரீடமும் ரத்தின கிரீடமும் இருந்தன. பவித்திரம் மறைந்து போன பிறகு ஒரு கிரீடம் மட்டும் இருக்கிறது. உலகின் எஜமானர்களாக இருந்தார்கள். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து ஒரு கிரீடம் காணாமல் போய்விட்டது. பிறகு ஒற்றை கிரீடதாரியாக மாறினார்கள். இவை ஞான விஷயங்கள். பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரியாக மாறிய காரணத்தால் ஒரு கிரீடம் காணாமல் போய்விட்டது. அரசர்கள் பத்தீதமாகி வந்தார்கள். அப்பொழுது கடந்த காலங்களில் இருந்த தூய்மையான சூரிய சந்திர வம்ச ராஜாக்களின் சித்திரங்களுக்கு பூஜை செய்து வந்தார்கள். யார் பவித்திர பூஜைக்குரியவராக இருந்தார்களோ அவர்களே பின்னர் பூஜாரியாக மாறினார்கள்.
அவர்களே 84 பிறவிகளை அனுபவிக்க வேண்டும். எந்த பாரதம் நேற்று பூஜைக்குரியதாக இருந்ததோ அதை இப்பொழுது பூஜாரியாக இருக்கிறது. பிறகு ஏழை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரிய செல்வந்தராக மாற வேண்டும். இப்போது எவ்வளவு ஏழையாக இருக்கிறார்கள். அங்கே சொர்க்கத்தில் மாளிகைகள் இருந்தன. கோவில்களிலும் எவ்வளவு தங்க வைரங்களை பதித்திருந்தார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் மாளிகைகளை இன்னும் எவ்வளவு நன்றாக உருவாக்கி இருப்பார்கள். கோவில்கள்லயே ரத்தினம் வைரங்கள் அப்படின்னு கோவில் கட்டியிருக்கிறாங்க பக்தியில. அப்ப அவங்க மாளிகைகளை, அதாவது அரண்மனைகளை எவ்வளவு அலங்கரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறார் பாபா. இப்பொழுது எவ்வளவு ஏழைகளாக இருக்கிறார்கள். ஏழையிலிருந்து செல்வந்தராக இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஆகின்றீர்கள். குழந்தைகள், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். யுக்திகளை தினம்தோறும் சொல்கிறார். உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அதில் இந்த நினைவின் வருமானத்தை சம்பாதியுங்கள் அப்படின்னு பாபா நமக்கு தினந்தோறும் யுக்தி சொல்லிட்டே இருக்காரு. அப்படி பல வேலைகள் இருக்கின்றன. அவற்றில் புத்தியை ஈடுபடுத்த வேண்டியது இல்லை. சில வேலையிலலாம் நம்ம புத்தியை செலுத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கையால் அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் புத்தி எங்கெங்கோ தானே அலைஞ்சிட்டு இருக்குது. அப்படி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய புத்தியை என் பக்கம் செலுத்துங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஒரு சில வேலைகளில் புத்தியை ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதனால் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ, சுற்றி வர போகிறீர்களோ அப்பொழுது தந்தையின் நினைவில் இருங்கள். இந்த வருமானத்தை அதிகம் சம்பாதிக்க வேண்டும். இதுதான் உண்மையான வருமானம். மற்ற எல்லாம் அற்பகால பொய்யான வருமானம். இந்த கல்வி குழந்தைகள் உங்களுக்கு இப்போதே கிடைக்கிறது. இந்த ஆன்மீகமான கல்வி, இறைவனே கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி இப்பதான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் எந்த சிரமமும் இல்லை. வீடு வாசலையும் விட வைப்பதில்லை இல்லையா. ஆஸ்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு பாபா எந்த கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கறது இல்லை. குழந்தைகளே, விகாரத்திற்கு போகாதீர்கள் என்று மட்டும்தான் சொல்கிறார். குறிப்பாக இதன் மீதே சண்டை நடக்கிறது. மற்ற சத்சங்கங்களில் இப்படி சண்டை நடப்பதில்லை. அங்கே எதை கேட்டாலும் அதை சத்தியம் சத்தியம் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். சண்டை இங்கேதான் நடக்கிறது. இந்த ருத்ர ஞான யாகத்தில் அசுரர்களின் தடை நிச்சயம் ஏற்படும். அபலைகள் மீது கொடுமைகள் நடக்கும். பாபா, இவர்கள் என்னை நிர்வாணப்படுத்துகிறார்கள், இவர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று அழைத்ததாக திரௌபதியை காட்டுகிறார்கள். ஒருபோதும் நிர்வாணம் ஆகக்கூடாது என்பது தந்தையின் அறிவுரையாக இருக்கிறது. எப்போது ஒரே ரசனை நிலை ஏற்படுமோ அப்போது இந்த கர்ம எந்திரியங்கள் குளிர்ந்துவிடும். அதுவரை ஏதாவது சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஞான பிரகாசம் வரும் வரை, ஞானத்தினுடைய தெளிவு வரும் வரை நாம் கம்பெனியனாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் புத்தியில் இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வயதான வானப்பிரஸ்திகள் பலர் இருக்கிறார்கள். தனக்கு குழந்தை குட்டிகள் இல்லை. கடைசியில் இந்த சொத்துகளுக்கு யார் அதிபர் ஆவார் என நினைக்கிறார்கள். எனவே கடைசியில் கம்பெனியனை உருவாக்குகிறார்கள். அதாவது துணைக்காக, கம்பெனியன் அப்படின்னா துணைக்காக உருவாக்கிக்கிறார்கள். பிறகு அவருக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு போகிறார்கள். நீங்கள் செய்தித்தாள்களை படிப்பதில்லை. செய்தித்தாள்களில் அதிக செய்திகள் வருகின்றன. குழந்தைகள், நீங்கள் அவற்றை படிக்க வேண்டியதும் இல்லை. எதையும் படிக்காமல் இருந்தால் நல்லது என்று தந்தை சொல்கிறார். படித்த எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். நமக்கு தந்தை இப்படி கற்பிக்கின்றார். அதனால் நாம் உண்மையான வருமானத்தை சம்பாதித்து உலகிற்கு எஜமானராகிறோம்.
கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே என்று தந்தை சொல்கிறார். இது உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் கோவிலில் குடியிருக்க தகுதி பெறுகிறீர்கள். உங்களுக்கு ஞான கடலாக இருக்கும் தந்தை கிடைத்திருப்பதால் அவர் சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும். பிறர் சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. மனிதர்கள் டீச்சரிடம், குருவிடம் போகும்போது காம விகாரத்திற்கு போகாதீர்கள் என்று எப்போதாவது சொல்கிறார்களா என்ன? அவர்கள் தூய்மை ஆகும் அறிவுரை கொடுப்பதே இல்லை. ஒருவருக்கு வைராக்கியம் வந்தால் அவர் வீடு வாசலை துறந்து ஓடிவிடுகிறார். சிவாச்சாரியராக இருக்கும் தந்தை ஞான கலசத்தை தாய்மார்கள் உங்கள் தலையில் வைக்கிறார். மற்றபடி இந்த பதீத்த உலகில் லக்ஷ்மி எங்கிருந்து வருவார்? இல்லை, லக்ஷ்மி கையில ஞான கலசம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? தாய்மார்களுக்கு இப்ப பாபா ஞான கலசத்தை கொடுக்கிறாரு. அதை தான் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த தூய்மை இல்லாத உலகத்துல லக்ஷ்மி எங்கிருந்து வர முடியும்? லக்ஷ்மி நாராயணரோ சத்தியுகத்தில் இருப்பவர்கள். இப்போது சிவபாபா இவர் மூலமாக அமர்ந்து புரிய வைக்கிறார். பிரம்மா வாய் மூலமாக சிவாச்சாரியாரின் வாக்கு. உண்மையில் நீங்கள் சொர்க்கத்தின் கதவை திறப்பதால் நிச்சயம் நீங்களே எஜமானர் ஆவீர்கள். நீங்க தான் சத்தியுகத்தினுடைய சொர்க்கத்தினுடைய எஜமானர்கள். சொர்க்கத்தின் கதவை திறப்பது என்றால் நீங்கள் சொர்க்கவாசியாக மாற முயற்சி செய்கிறீர்கள். நரகவாசி மனிதர்களை சொர்க்கவாசியாக மாற்றுவதே உங்கள் முயற்சி. தந்தையே பத்தீத்தர்களை பாவனமாக மாற்றும் சேவை செய்கிறார். எது தந்தையின் வேலையோ அது உங்கள் வேலையாகவும் இருக்கிறது. பாவ தூய்மை இல்லாதவங்களை தூய்மையாகிறார். அதுதான் நம்மளுடைய வேலை. ஆத்மாக்களை சொர்க்கவாசிகளாக மாற்றுங்கள். சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. யாராவது இறந்தால் இன்னார் சொர்க்கம் சென்றார் என்று சொல்கிறார்கள். எப்பொழுது அவர் சொர்க்கம் சென்றாரோ அப்போது அவரை நரகத்திற்கு அழைத்து பிராமணர்கள் மூலமாக ஏன் உணவு கொடுக்கின்றீர்கள் என்று கேட்க வேண்டும். இது அஞ்ஞான இருளாக இருக்கிறது. நீங்கள் இங்கிருந்து சூக்ஷ்ம வதனத்திற்கு அழைத்து சென்று உணவு கொடுக்கிறீர்கள். இல்லை, யாராவது சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஆத்மாக்களை சூக்ஷ்மோதனத்தை எமர்ஜ் பண்ணி நம்ம உணவு கொடுக்குறோம். ஏனென்றால் இது பவித்திர உணவு என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே இறப்பவர்களுக்கு, வெளியில யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா பவித்திர உணவு ஒன்றும் கிடைக்காது. பாபா இன்னாருக்கு போக வையுங்கள் என்று எழுதுகிறார்கள். அதனால் அவருக்கு பவித்திர உணவு கிடைக்கும். தேவர்களும் பிரம்ம போஜனத்தை விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. உண்மையில் உங்கள் கூட்டம் சூக்ஷ்ம வதனத்தில் கூடுகிறது. அதற்காக இந்த தியானம், அதாவது டிரான்ஸ்ல போறது நல்லது என்பது கிடையாது. யோகத்தை தியானம் என்று சொல்வதில்லை. யோகா அப்படின்னா பாபாவை நினைக்கிறது. அதை நம்ம டிரான்ஸ் போய் காட்சி பார்க்கறது அப்படின்னு சொல்ல முடியாது. மற்றும் தியானத்தை, அதாவது டிரான்ஸ்ல போறதை யோகம் என்று சொல்வதில்லை. என்னோடு புத்தி யோகத்தை வைத்தால் விகர்மங்கள் விநாசமாகும் என்று தந்தை சொல்கிறார் இல்லையா? பாபாவை நினைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுடைய விகர்மம் விநாசம் ஆகும். நம்ம டிரான்ஸ்ல போய் காட்சி பார்க்கறதுனாலலாம் விகர்மம் விநாசம் ஆகாது. வைகுண்டத்திற்கு சென்று ராஸ் நடனம் ஆடுகிறார்கள். இது ஒன்றும் வருமானம் கிடையாது. இந்த காட்சியில சத்தியகுத்துக்கு போய் நடனம் ஆடியதாக காட்சியை பார்க்குறாங்க. அதெல்லாம் உண்மையான வருமானம் கிடையாது. அப்போது முரளி கேட்க முடியாது. இந்த போகு போன்றவை நாடகப்படி ஒரு பழக்க வழக்கமாக இருக்கிறது. மனிதர்களின் பழக்க வழக்கத்திற்கும் சத்தியக பிராமணர்களின் பழக்க வழக்கத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இங்கிருந்து சென்று சூக்ஷ்ம வதனத்தில் உணவு கொடுக்கின்றீர்கள். இந்த விஷயங்களை புதியவர்கள் எதுவரை புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை சந்தேகம்
எழும். நாடகப்படி அவரது தலையெழுத்தில் இல்லை. அதனால் சந்தேகம் வந்து சென்று விட்டார்கள் என்று நாம் சொல்வோம். கவலைப்படும் விஷயம் இல்லை. இவரது தலையெழுத்தில் இல்லை. நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்ற முதலாவது விஷயத்தை மறந்து விடுகின்றார்கள். ஏதோ விஷயத்தில் சந்தேக புத்தி வருகிறது. அரே, ஆஸ்தியோடுதான் நமது விஷயம் இருக்கிறது. அப்படி இருக்க நாம் ஏன் படிப்பை விட வேண்டும்? முரளியோ கேட்க வேண்டும் தானே. நிராகார தந்தை உங்களுக்கு எப்படி டைரக்ஷன் சொல்வார்? அவருக்கு நிச்சயம் வாய் தேவை இல்லையா? பாபா நமக்கு டைரக்ஷன் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வாய் தேவை. பிரம்மாவின் வாய் மூலமாக, அதாவது பிரம்மா குமாரிகள் மூலமாக தான் கேட்க வேண்டும். சிலர் வெளியே தூரமாக போகிறார்கள். முரளியும் கிடைக்க முடியாது. அப்போது பரவாயில்லை என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் நினைவில் இருங்கள். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். இப்படி தந்தையின் ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் யுத்த மைதானத்தில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த வேலை செய்ய வேண்டும். இது உங்கள் தொழில். நகரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தந்தை இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் காவல் காக்கின்றீர்கள். பணி ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அதன்படி நடக்க வேண்டும். எவ்வளோ காலம் நம்ம அந்த பணி செய்யணும் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செய்யுங்கிறார் பாபா. புத்தியில் லட்சியமோ அமர்ந்திருக்கிறது. எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். குழந்தைகளை, நீங்கள் என் நினைவில் இருந்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை சொல்கிறார். ஷூபாபாவின் நினைவில் இருந்து சாப்பிட்டால் நீங்கள் சாப்பிடும் உணவு பவித்திரமாகிவிடும். முடிந்த அளவு பத்தியம் இருக்க வேண்டும். வேறு வழி இல்லாத போது தந்தையை நினைவு செய்து சாப்பிடுங்கள். இதில்தான் முயற்சி இருக்கிறது. இப்போ இராணுவத்திலலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி முடியாது இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, பாபாவை நினைவு செய்துட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பத்தியமா இருங்க. முடியாத நேரத்துல பாபாவை நினைவு செய்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஞானத்தை யுத்தம் என்று சொல்வதில்லை. நினைவில் தான் யுத்தம் நடக்கிறது. நினைவின் மூலமாகவே விக்கிரமங்கள் விநாசமாகும். மாயாவின் அறை விழாது, மாயாவுடைய அடி விழாது. தேக அபிமானி ஆக மாட்டீர்கள். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள். நீங்கள் ஷரீரத்தை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆத்மாவை மறந்து விட்டீர்கள். அதனால்தான் ஆத்மாவின் தந்தை யார், அவரை அறிவீர்களா என்று கேட்கப்படுகிறது. அவரது பெயர், உருவம், காலம், தேசத்தை எழுதுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் பலவிதமாக எழுதுகிறார்கள். ஆத்மாவின் தந்தை அனுமான் என்று ஒருவர் எழுதுகிறார். ஒருவர் எதையோ எழுதுகிறார். எவ்வளவு அஞ்ஞானம் இருக்கிறது. பிறகு ஆத்மாவோ நிராகாரியாக இருக்கிறது என்று புரிய வைக்கப்படுகிறது. உங்கள் குருவோ சாக்காரராக இருக்கிறார். நிராகாரியாக இருப்பவருக்கு தந்தை எப்படி சாக்காரியாக இருக்க முடியும் இல்லையா? ஆத்மா நிராகாரராக இருக்கு. ஆனா அந்த ஆத்மாவுக்கு புரிய வைக்கக்கூடிய குரு சாக்காரத்துல இருக்கிறாரு, உடலோட இருக்கிறாரு அப்படின்னா அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. நிராகார ஆத்மாவனுடைய குரு நிராகாரராக தானே இருக்கணும். சாக்காரத்துல எப்படி இருக்க முடியும்? எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது புரிய வைக்கும் பயிற்சி தான் அப்படிங்கிறாங்க பாபா. கூடவே மேனர்ஸும் நன்றாக இருக்க வேண்டும். நல்லா புரிய வைக்கவும் செய்யணும். நம்மளுடைய நடத்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும். மிக நன்றாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பிறருக்கு அம்பு நன்றாக தைக்கிறது. தன்னிடம் மேனர்ஸ் இல்லாத காரணத்தால் முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. சில குழந்தைங்க நல்லா ஞானம் கொடுக்குறாங்க, ஆனா மேனர்ஸ் இல்லைங்கிறாங்க பாபா. நினைவு மிக நன்றாக இருக்க வேண்டும். சிலர் ஞானத்தை மிக நன்றாக சொல்கிறார்கள். யோகம் கொஞ்சம் கூட இருப்பதில்லை. அதற்காக யோகா இல்லாமல் ஞான தாரணை ஏற்படாது என்பது கிடையாது.
தாரணை ஏற்படுகிறது. ஒருவருக்கு வரலாறு புவியியலை சொல்கிறீர்கள், அது உடனே புத்தியில் உட்கார்ந்து விடும். பாபாவின் நினைவை பற்றிய எதுவும் புத்தியில் இருக்காது. இப்போ வரலாறு புவியியல் அப்படிங்கிறது ஒரு கதை மாதிரி நம்ம புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களுடைய புத்தியில பதிஞ்சிடுது. பாபாவின் நினைவை பற்றி எதுவும் புத்தியில் இருக்காது. மது, மாமிசம் சாப்பிடலாம், இதுவோ ஒரு கதை, அது நினைவில் இருப்பது சகஜம். வரலாறு புவியியல் புத்தியில் வருகிறது, நினைவின் விஷயமோ கிடையாது. இல்லையா? பாபாவை நினைக்காமே இருந்தா கூட வரலாறு புவியியல் புத்தியில பதிஞ்சிடுது தானே. பவித்திரத்தின் விஷயமும் கிடையாது, அவங்க தூய்மையும் ஃபாலோ பண்ணல. ஆனா இந்த வரலாறு புவியியல ஒரு கதை மாதிரி புத்தியில பதிய வச்சிருக்காங்க. அப்படியும் பலர் இருக்கிறார்கள். சிவபாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் விக்கிரமங்கள் அழிவதில்லை. இன்னும் அதிகமாக விக்கிரமங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது விக்கிரமம் என்று கூட புத்தி வேலை செய்வதில்லை. கட்டளையை ஏற்காமல் இருப்பது மிகப்பெரிய பாவம். இப்படி செய்யுங்கள் என சிவபாபா கட்டளை கொடுக்கிறார் தானே. அவரது கட்டளையை ஏற்கவில்லை என்றால் பெரிய ஏமாற்றம் அடைவீர்கள். மற்றபடி வரலாறு புவியியலை சொல்வது மிக எளிது. நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று புரிய வைக்க முடியும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் எல்லைக்குட்பட்ட வரலாறு புவியியலை படிக்கிறீர்கள், எல்லையற்றதை நீங்கள் படிப்பதில்லை. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் எங்கே சென்றது என்று சொல்லுங்கள். நடந்திருந்த சூரிய சந்திர வம்சங்கள் எங்கே சென்றன? அவர்களின் ராஜ்யத்தை பறித்தது யார்? போர் செய்தது யார்? இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். இதை யாருக்கு நீங்கள் புரிய வைத்தாலும் 7 நாட்களில் புத்திக்கு வந்துவிடும். ஆனால் மேனர்ஸ் இல்லை. இதையெல்லாம் ஒரு கதை மாதிரி புத்தியில பதிய வச்சிருவாங்க. சொல்றவங்களும் கதை மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா நடத்தையில மாற்றம் இருக்கணும், மேனர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. அதற்காக விகாரத்திற்கு போனதும் வரலாறு புவியியல் மறந்துவிடும் என்பது கிடையாது. யோகமே எல்லாவற்றையும் விட முக்கியமாக இருக்கிறது. யோகத்தில் தான் மாயா ஏமாற்றம் தருகிறது. நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இங்கேயே மாற வேண்டும். ஒரு சிலர் உறுதிமொழி கொடுத்த பிறகும் அதன்படி நடக்க முடிவதில்லை. மாயா மிக பிரபலமாக இருக்கிறது. தந்தையை முழுமையாக நினைவு செய்யவில்லை என்றால் விக்கிரமங்கள் அழிவதில்லை. இன்னும் 2 மடங்கு அதிகமாக விக்கிரமங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிவதும் இல்லை, சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை ஏழை பங்காளன், கருணை உடையவர் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக குழந்தைகள் நமக்கு பொதுவாக எல்லோருக்கும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். குறிப்பாக நாம் சுகதாமத்திற்கு போகிறோம், பொதுவாக முக்தி தாமத்திற்கு அனைவரும் போகிறார்கள். சத்தியுகத்தில் உண்மையாகவே இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. பிறகு சந்திர வம்சம் வந்தது. அவர்களுக்கு பிறகு இஸ்லாம், பௌத்தம் எல்லாம் வந்தன. அப்போது அந்த ஆதி சனாதன தர்மம் காணாமல் போய்விட்டது. மற்ற தர்மங்கள்லாம் வரும்போது, இஸ்லாம் மதம், பௌத்த மதம்லாம் வரும்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் காணாமல் போய்விடுது. கல்கத்தாவிற்கு சென்று ஆலமரத்தை பாருங்கள். அடிமரமே இல்லை, ஆனால் முழு மரமும் நிற்கிறது. எதனுடைய ஆதாரத்துல? அந்த விழுதினுடைய ஆதாரத்துல. இங்கும் அப்படிதான். இப்போது மீண்டும் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. நடுமரமாகிய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்ப கிடையாது. மற்ற எல்லா தர்மத்தினுடைய ஆதாரத்துல இப்போ நின்றுட்டு இருக்குது. மீண்டும் அந்த தூய்மையான தர்மம் இப்போ ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் கொண்டு படிப்பை விடக்கூடாது.
தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைக்க வேண்டும். 2வது, ஒரு தந்தை சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும். மற்றபடி படித்த அனைத்தையும் மறக்க வேண்டும். கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள், கெட்டதை பேசாதீர்கள். வரதானம்: தந்தையின் குடை நிழலில் இருந்து மாயாவின் நிழல் படாமல் தப்பிக்கும் சதா மகிழ்ச்சி உடைய கவலை அற்றவர் ஆகுக. தந்தையின் குடை நிழலில் இருந்து மாயாவின் நிழல் படாமல் தப்பிக்கும் சதா மகிழ்ச்சி உடைய கவலையற்றவர் ஆகுக. மாயாவின் நிழல் படாமல் தப்பிக்கும் சாதனம் தந்தையின் குடை நிழல். குடை நிழலில் இருப்பது என்றால் மகிழ்ச்சியாக இருப்பது, எல்லா கவலைகளையும் தந்தையிடம் கொடுப்பது. யாருடைய மகிழ்ச்சி மறைகிறதோ, பலவீனமாகிறதோ, அவர் மீது மாயாவுடைய நிழலின் பிரபாவம் ஏற்படுகிறது. ஏனென்றால் பலவீனம் மாயாவை அழைக்கிறது. ஒருவேளை கனவிலும் மாயாவின் நிழல் படிந்தால் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நேரிடும், யுத்தம் செய்ய நேரிடும். எனவே சதா தந்தையின் குடை நிழலில் இருங்கள். நினைவே குடை நிழலாக இருக்கிறது. ஸ்லோகன்: யாருக்கு முரளி மீது அன்பு இருக்குமோ அவரே மாஸ்டர் முரளிதர். யாருக்கு முரளி மீது அன்பு இருக்குமோ அவரே மாஸ்டர் முரளிதர். நல்லது. ஓம் சாந்தி.